வணக்கம். நல்லா இரு. ஆஹா, ஆளை பார்த்தா எப்படியா தெரியுது? இவரு என்ன ஊர்ரா? இவரு நம்ம சொன்னா பாண்டிச்சேரி. அப்படி இருக்க ஆளை பார்த்தா ஐயர் மாதிரி தெரியுது. நல்லா உண்மையான ஆள் யாருன்னு தெரியாது. நீங்க வாங்கிட்டு வர சொன்னீங்களே, நான் நறுக்குதுரா, நல்லதா பார்த்து வாங்கிட்டாண்டீங்களே, அதான் என்ன வேண்டுதுரா? என்ன என்ன அதான் பண்ணி என்ன பண்ணி கண்ணு அசுனி என்ன மகனே ஓடி போடா. வாசல திருவண்ணாமலை கோபுரம் சூத்திரம் மண்ணு ஏன்னா ஓத்தால ஈச்சவங்களை சதாக்கு பண்ண. ஐயா முள்ளு இல்ல குஞ்சு உள்ள ஏய் 9 நவகிரகம் கழிப்பட்டாயா? அதுல நான் ஒருவர், நான் தான் குரு பகவான். குரு இருந்தால் உருவானால் ஒரு வீடு கட்டணும்னா குரு இருக்கணும், ஒரு கல்யாணம் பண்ணணும்னா குரு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உதவியாளை உன்னுடைய மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது பார். அது நீ பார்த்த வேலை தானா? என்னுடைய குரு திசை நீதான் கொடுத்திருக்க. யாருக்கு? நான் கொடுக்கலடா. என்னுடைய குரு திசை பலன் அப்படி இருந்தது. முகவாட்டம் தெரியுதாங்க. என்ன எங்க தெரியுது? பாரு. அப்படி கிடையாது. அதனால இந்த குரு பகவான இருந்த எண்ணெய், குரு பகவான இருந்த எண்ணெய் போனா சொல்லு. பிரகாஷ்பதி ஐயராக வர சொல்லி இருக்கிறார் மண்டலேஸ்வரர். பெருத்த பணக்கார ஐயராக வர சொல்லி இருக்கிறார். நீ ரொம்ப ஆட்டாத போ. இப்படி அதனால நான் வந்துறேன் சொல்லுவா போ. ஐயா பிரகாஷ்பதி வந்துறார். அப்படியே சீக்கிரம் கொண்டா. ஐயா இன்னைக்கு ஐயா அப்போ ஓஹோ மண்டலேஸ்வரர் காட்சே வதனமேரும் மண்டலேஸ்வரர் உங்களுடைய குரு பகவான் மங்களம் உண்டாகும். உன்னுடைய புகழ் என்று குறையாமல் சுபிட்சமாக வாழ்ந்திருப்பாய். ஆகட்டும். என்ன இந்த உருவத்தோடு குரு பகவான இருந்த என்னை பிரகாசுபதியாக வர சொல்லியே என்ன சமாச்சாரம்? நேர கிரகமண்டலத்தில் போய்விடு, மற்ற கிரகத்தை அழைத்து உனக்கு வேலை கிரகங்கள் சந்திர கிரகம் தன்னையே என்னுடைய கிராமத்திற்கு சந்திர பகவானை அழகான பெண்களின் தரித்து தாரை என்று பெயர் வைத்து சீக்கிரம் சின்ன வயசுல இருந்தா உங்க கூட தான் இருக்கேன். நம்ம கூட இருக்கிறதா நீ மாட்டு சாணம் தள்ளுவே, ஆடு சாணம் தள்ளுவே, கூட்டுவே. நான் பட்டி ஆத்துக்கு வெளியில தானே இருப்பேன். ஆமா, ஆத்துக்குள்ள நீ நுழைய விடணும். நீ தான் நுழைய விட மாட்டே. டேய் நீங்க
எந்த குளத்தை சேர்ந்தவங்க நாங்க எந்த குளத்தை சேர்ந்தவங்க என்னடா நான் என்ன பேசுற போங்க மரியாதை இருக்கிறது இல்லையா நான் மாத்திரம் சாப்பிட்டுட்டு நல்லா உப்பிட்டேன் ஆமா நீ போட்டது மட்டும்தான் தயிர் மோரு கார குழம்பு ரசம் எல்லாத்தையும் நான் உங்க ஆட்டா விட்டு சொல்லி வந்து விட்டுட்டு போனேன் ஆமா அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அன்னிலிருந்து நான் மாத்திரம் சாப்பிட்டு நல்லா குண்டாயிட்டு சின்ன வயசுல விட்டாங்க தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அது வேலைக்காரி விட்டு தான் நான் தூக்கிட்டு வந்து ஆமா இப்ப என்ன பண்ணிவிட்டா போட்டது மட்டும் தான் சொல்லி காட்டுறேன் வேலை அப்படி என்ன நான் மாத்திர வேலை செஞ்சேன் என்ன செய்யல எல்லாம் நோக்குறதுன்னு சொன்ன நீ என்ன செஞ்ச அந்த ஐரம்மாவுக்கு எனக்கு ஒரு டீலிங் நான் மாத்திர நோக்குறது பிடிச்சுறான்னு சொன்னேன் பிடிக்காது சொன்னேன் எப்ப வந்து பிடிச்சவன் ஏன் நீ பிடினா பிடி கிளம்ப பிடிப்பா ஒரு 10-11 மணிக்கு பிடினாலும் கை கால நோக்குறதுன்னு சொன்னேன் அம்மா வீட்டு நீ ஒரு நாள் போனா என் தம்பி யாரா ஐயோ யாரா இல்ல தம்பி நான் ரொம்ப பணக்கார மாமி என்ன மாமி பண்றது நாங்களா பிச்சைக்கார அப்படி இல்ல ஒரு கோவில் கும்பாபிஷேகம் அடவே ஒரு தல தேவசம் ஒரு காரியம் எதுவா இருந்தாலும் கோவில் அதாவது கும்பாபிஷேகம்னா ஒரு வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு எத்தனை கலசம் வைக்கணுமோ அது அதுக்கு பச்சரிசி அப்புறம் நெய் தேங்காய் பாம்பு தும்பலா இருக்கு இல்லையா எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு 6 மாசமாவது உட்காந்துட்டு சாப்பிடுற மாதிரி லிஸ்ட் போட்டு கொடுத்துருவீங்க ஒரு தலை தவசுக்கு போறோம் ஒரு பித்தளை குடம் பட்டு வேஷ்டி இது போல அது ஒரு 10 நாளைக்காவது உட்காந்து சாப்பிட காய்கறியோட வீட்டுக்கு வந்துடும் அது போல லிஸ்ட் போட்டு கொடுக்கறது நான் எங்க ஆத்துக்காரருக்கு நான் தான் ஏன்னா அவருக்கு விவரம் தெரியாது பாருங்க நான் சொன்னாதான் அவருக்கு தெரியும் போங்க அப்படிதான் நான் எப்பேற்பட்ட ஆளு அடுத்த கைக்கு நானே சொல்லாம தர மாட்டேன் அடுத்த கைக்கு நானே சொல்லாம தர மாட்டேன் வருவாங்க குழந்தைக்கு பால் வேணும் நம்ம தான் பசுமாடு இருக்கு நீங்க எல்லாம் எங்க வீட்ல எதுவும் கிடையாது உங்ககிட்ட வந்தா பிள்ளைக்கு பால் வாங்கலாம் கண்டிப்பா அப்படின்னு வருவாங்க ஐரோட்டமா தாராள மனசு குடுப்பா ஓட்டோட்டமா ஓடி வருவா குழந்தைக்கு பால் வந்து கேப்பா ஆத்து வந்து ஓட்டோட்டமா வெளிய வந்து பாப்பேன் இடுப்புல குழந்தை வச்சிட்டு இருப்பா முட்டிக்கு கீழே போட்டு ஐயோ நெருப்புடா உள்ளேவா அது கரா கரான்னு கத்துல கேக்குன்னு சிரிப்பேன் பச்சை புள்ளைய போட்டு கீழே மிதிப்பேன் அடி கொலகாரி அது மட்டும் இல்ல பிச்சைக்காரங்களே நம்ம அதுக்கு தான் வருவா இந்த அம்மா கிட்ட சொல்லுவாங்கல்ல சொல்றதே அப்படியே மல்லாந்து எங்கட இந்த ஊர்ல ஆம்பளே காணும் பிச்சைக்காரங்க தொட்டு பேசாதீங்க அபச்சாரம் இப்ப என்ன ஒட்டிக்குதா தொட்டா பெரிய ராணி அதே போல பிச்சைக்காரங்க நம்ம அதுதான் வருவா கையில் தட்டு எடுத்துட்டு வருவா அம்மா சாதம் தான் கொஞ்சம் போடுங்க உங்க காத்தெல்லாம் அம்மாவாசை வந்தாதான் நெல் சாப்பாடை பார்க்கலாம் அப்படி எல்லாம் கூடுதான் குடிப்பீங்க நம்ம மாத்திரம் எப்பயுமே பச்சை சாதம் இருந்துட்டே இருக்கும் தீவாரிக்கு போனதுக்கு தான் இட்லி பாக்குறது என் வீட்லயாவது சோறு அது போல நம்ம அதுக்கு வருவா வந்து கேட்டுப்பா ஓடி வருவா கையில் திருவோடு அதை உடச்சு தூக்கி கடாச்சிட்டு அவன் சிண்ட பிடிச்சு 4 சுத்தி இப்படி கடாசனா ஓட்டமா ஓடியே கூட தொண்டா காணா சொல்லி அம்மா புண்ணி வச்சிராவ இது உலகமே தான் இதே என்ன எடிட் பண்ணி போடுவானோ டேய் அது மட்டும் இல்லடா தம்பி திறந்தோன்னு நம்ம ஆத்துல சாதம் போட்டுட்டே இருப்போம் வா நான் பிச்சைக்காரன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் ஒரு நாள் தெய்வ கலாசமா நம்ம ஆத்துல சாப்பாடு இல்லாம இருக்கும் அன்னைக்கு போட முடியல ஆனா பக்கத்து ஒரு காரி என்னைக்கோ போட்டு இருக்க மாட்டான் அன்னைக்கு கூப்பிட்டு அவன் போட்டுருவா ஏன்னா பாத்துக்கிட்டே இருந்து நல்ல பேர் எடுக்கணும் அவன் போட்டுருவா அப்ப அவன் பிச்சைக்காரன் என்ன சொல்லுவான் என்னைக்கு போட்ட தேவையா போடல என்னைக்கு போடாத மகராஜி போட நம்மளுக்கு கெட்ட பேர் வரும் அதெல்லாம் வேணும் ஒரு குழந்தை பிள்ளைக்கு ஒரு பால் வந்தா பிள்ளைய போட்டு மெதிப்பாரா பிச்சைக்காரன் வந்தா திருவாட்டை உடைப்பாரா அப்புறம் ஐயர் விட்ட அம்மா தான் வாயில படாதடா நான் எது பண்ணல மம்மி அப்படி இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தா ஐயருக்கு போற மாதிரி தெரியுது ஏன் தெரியுமா
இரவிலே வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. நான் தான் சந்திரன் சந்திரன் சந்திரன். எனக்கு பெண் உரிமை எடுக்க தெரியும். ஆமா, அதனால எதுவும் தெரியவில்லை. எங்களுக்கெல்லாம் அதாவது அதிபதியாக விளங்கிறபடியான பகவான் எங்களை மறுபடி கட்டளை இந்த பெண் உருத்தல் வந்திருக்குன்னு கண்டிப்பா போய் சொல்லுங்க. சீக்கிரம் போட்டா ஒருவராக சந்திரன் அடைய கொண்டு வந்தனம். அழகான ராஜவன் பௌமகன் என்று பெயர் வைத்து சீக்கிரம் கட்டளிதோறும் கலைக்குழுவோம் கூடி அவர்களுள்ள பெருந்தமையிலே கட்டோர் கல்வியுற்றோர் நம்ம பெற்றோர் அதனுடைய பாரதத்திற்கு அதே கொடி வந்தோம். சபைக்கு முன்னாடி வந்தபோது யாருக்கு விளக்க முடியுதா? நீங்க பெரிய அரசரே உங்க பேர்களை சொல்லுங்க. அதாவது நவகிரகத்திலே ஒருவராகிய அங்காரகன் என்று சொல்லுமையான செவ்வாய் கிரகம் இருந்தார். ஆமா, அதாவது பூமிக்காரகன் சகோதரக்காரகன் என்று சொல்லுமையான அங்காரகன் என்று செவ்வாய் கிரகம் இருந்தார். அதாவது மூன்றாம் முக்கால் வழிக்கு காசி நாட்டுக்கு அரசனாகிய பௌமராஜன் அதாவது மன்னேஸ்வரன் அழைத்துக்கிறார். போய் பார்க்கலாமா? ஐயா
மற்ற கிரகத்தை மூன்றே முக்கால் நேரம் நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாக இருக்க வேண்டும். அவருக்கு நான் மனைவியா இருக்கணுமா? அப்படி அவருக்கு மனைவியாக நான் இருக்க வேண்டுமானால் என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், என் வார்த்தை தான் அதிகமா இருக்கணும், எனக்கு அடக்கமா இருக்கணும் அப்படின்னா சொல்லுங்க. இல்ல நான் ஆம்பளை உருவத்தோட இங்கே போய் உட்காந்துக்கிறேன். அதாவது கலியுகத்துல பெண்கள் கேட்பது போல நீயும் கேட்க ஆரம்பிச்சு. நான் இல்லைன்னு சொல்ற ஆள் இல்ல. இல்லைன்னு சொன்னா எனக்கு ஈசங்கிற பட்டம் எதுக்கு? அதனால நீ கேட்ட பிறகு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு தகுந்தால் போல நடந்து கொள்வாங்க. ஒரு நாளைக்கு நேரம் நீங்க பிரிய வேண்டும். என்னுடைய நாய்களால் காற்றாற்று வெள்ளத்தை மயக்கமுற்று கிடைக்கின்றாலே சக்தி ஜானகி அஞ்சவளை சென்று ஐயர் காவல் செய்து அழைத்து வருவார். அப்படி அழைத்து வரும் வேலையில் அவளை அழைத்து நீங்கள் இட்ட வேலைகள் அத்தனையும் தட்டாமல் செய்யும்படி வேலை வாங்குகிறேன். அந்த நேரத்தில் ஒரு மதிய நேரத்தில் தண்ணீர் எடுக்க அவளை அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தென்பெயர் கொய்து ஒரு பிள்ளையை நீங்கள் உருவாக்கிய பிள்ளையை நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்து ஒரு வேலையில் ஒரு நாள் இரவு நேரத்தில் அர்த்த சாமத்தில் அவள் உறங்கி கொண்டிருக்கும் வேலையில் அவள் மடியில் இருக்கக்கூடிய பிள்ளை நீங்கள் எடுத்து கழுத்தை முறித்து கொலை செய்து அவள் மடியில் கிடைத்தி அவள் கொலை செய்தால் குலைப்பழி அவள் மீது நீங்கள் சுமத்த வேண்டும். குலைப்பழிங்காக நீங்கள் கூக்குரல் இட்டால் ஓட்டிமார்கள் நகரம் அவர்கள் ஓடி வந்து என்னவென்று கேட்பார்கள். நான் பெற்ற பிள்ளை அந்த குலைகாரி முறித்து விட்டால் கைத்தை முறித்து அப்படி என்று சொல்லி அதற்கு அவர் சொல்லுவாங்க சாட்சியம் இருக்காங்க இல்ல அப்படின்னா 2 பேரும் அரச வைக்குவாங்க அப்படின்னு சொல்லி உங்களை அரச வைக்க அங்கவா நான் பாத்துக்கிறேன். மூன்றே இந்த காசி மாநகரத்தில் நீங்க தான் அரசன். உங்களுக்கு மத்திய மந்திரியாக என்னுடைய கேது பகவான் இருப்பார். அந்த நேரத்தில் தேச விசாரணையாக 3 விசாரணை நீங்க செய்ய வேண்டும். அது என்னவென்றால் தான் பட்ட கடனை தான் அடைக்க முடியாமல் தன்னையே விலை கூறி கொண்டு அண்ணாந்தாளிற்கு அழைத்து வருவான் ஒருவன். அப்படி அழைத்து ஒரு வேலை அவன் இட்ட வேலைகள் அத்தனையும் தட்டாமல் செய்வேன் என்று அகமை சாசனம் எழுதி அவனை அழைத்து வருவனத்திலே சாட்சியம் வாங்கி அண்ணவனை அடிமையாக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அரசனுடைய பிள்ளை வேட பிள்ளைகளிடத்தில் அடைக்கலமாக இருக்கிறது. வேட பிள்ளைகள் காலையில் இருந்து வில்லம்பு எடுத்து விளையாடுவது வழக்கமாக இருக்கும் வேளையில் ஒரு நாள் விட்டு அம்பானது ஆளிலே தொற்றி கொண்டு அம்பானது கீழே விழவில்லை. ஆனால் வேட பிள்ளைகளுக்கு அதில் சிறிதும் எண்ணங்கள் இல்லை. அது கவனம் இல்லாமல் ஓடிவிட்டது. ஆனால் அரசகுல பிள்ளை வளர்ந்தது இளமையில இருந்தே பரோபகார சிந்தையில் வளர்ந்த பிள்ளை என்பதால் அந்த ஆலமரத்தில் தொத்தி இருக்க அம்பானது கீழே விழுந்தால் யாராயிலும் வழுப்போக்கர்கள் மீது உயிர் சேதம் விளைவித்து விடுமே என்று காத்திருந்து அந்த நேரத்தில் பானுவையும் இந்து முகியும் நிறைமாத கர்ப்பிணி அழைத்துக் கொண்டு காசி யாத்திரை செல்வதற்காக வந்து கொண்டிருந்தார். அந்த வழியில வரும்போது அதாவது அந்த பெண்ணுக்கு தண்ணீர் தாகம் எடுக்க அந்த பாலை இடத்திலே தண்ணீர் இருக்கா தம்பி என்று கேட்க இல்லை என்று சொல்ல அந்த நேரத்தில் அதாவது அந்த பெண்மணியை சற்று பார்த்துருப்பா நான் எங்கேயாயும் தண்ணி கொண்டு வர சொல்லி விட்டுட்டு செல்ல அந்த நேரத்தில் இந்த பெண்ணானவன் நீண்ட நெடுந்தூரம் நடந்து வந்த களைப்பால் அயர்ந்து உறங்கி கொண்டிருந்தார். இதுதான் சமீபம் என்று நான் பார்த்து தாகமாக உருவெடுத்து நான் மேலே பறக்க கொத்தி இருந்த அம்மானது காற்றாசிவிலே கீழே விழ உடல் சரிந்து உயர் இருந்தால் அந்த பெண். ஆனால் ஐயர் வந்து பார்க்கும்போது அந்த பெண் இறந்து கிடக்கின்றார். இந்த பாலகன் கொன்று விட்டான் என்று குலைப்பழி வரும். அப்படி வரும் வேளையில் இந்த பாலகன் என்ன செய்தார் இவனுக்கு குலை வெப்பழி எப்படி வந்து நீங்கள் விசாரித்தால் அதை பற்றி தெரியும். அப்படி விசாரிக்கும் போது அவன் எனக்கு தெரியாது சுவாமி என்பான். சிறு பிள்ளை அது பொய் சொல்லாது. அதனால் அவன் நிரபராதி என்று தீர்ப்பு. மூன்றாவதாக தான் பெற்ற பிள்ளை
தானே முறித்து மாற்றொரு பெண் மீது கொலைப்பையை சுமத்தி 2 பெண்மணிகள் கொலைப்பையோடு உங்களிடம் வருவார். அப்படி வரும் வேளையில் இந்த பெண்ணை கொலை செய்தது உங்களுக்கு தெரியுமா? சாட்சியம் இருக்கா? அப்படி என்று கேளுங்க. இல்லை என்பார்கள். அப்படின்னா நான் சொல்லக்கூடிய உபாயத்தை யார் ஒருவர் கேட்கிறீர்களோ அவர்களுக்கு நான் தீர்ப்பு தருகிறேன் அப்படி என்று சூட்சமான பதில் சொல்லுங்க. அதுக்கு ஒருத்தி சொல்வார், அதுக்கு நீங்க என்ன சொல்ல வேண்டும் என்றால், இந்த அரச சபையில் இருக்கக்கூடிய ஆடவர்களை மாற்றான் கரத்தை பிடித்து யார் ஒரு சுற்று வருகிறீர்களோ அவர்களுக்கு நான் தீர்ப்பு வழங்குகிறேன் என்று சொல்லுங்க. அப்படியே கேட்கின்றேன். அப்படி அவர் செய்வான் என்றால் ஒருத்தி சொல்வார், கொலை நான் செய்யவில்லை, ஆனால் கொலைப்பழி என் மீதே வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் கொண்ட கணவனை தவிர மாற்றான் கரத்தை ஒருபோதும் தொடமாட்டேன் என்று சொல்வார். அப்படி சொல்பவர் உத்தமி, அவள் கொலைகாரி அல்ல. ஆனால் இன்னொருத்தி சொல்வார், ஒரு சுற்று என்ன 3 சுற்று வருகிறேன் என்று மாற்றான் கரத்தை பிடிப்பாள். பிடிப்பவள் கொலைகாரி என்று தெரிந்து கொண்டு இட்ட வேலைகளை அத்தனையும் தட்டாமல் செய்வேன் என்று அடிமை சாசனம் எழுதி கொடுத்தானே அரசன், அவனை அழைத்து இந்த கொலைக்கு என்ன செய்யலாம் என்று கேளுங்க. அப்போது அவன் சொல்வான், கொலைக்கு கொலை, பழிக்கு பழி அப்படி என்பான். அப்ப இந்த பெண்மணியை வெட்டிவான் அப்படி என்று கட்டளையிடும். அவன் வெட்டி விட்டால் விட்டுவிடு, வெட்டி விடவில்லை என்றால் 1000 கொலைகாரருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்த மந்தனை அழைத்தான் நானே தீர்ப்பு தருகிறேன். கல்புர யாத்திரா, கல்புர யாத்திரா போய் நீங்கள் எந்த வேலை சொன்னால் இந்த வேலைகள் எல்லாம் தட்டாமல் செய்து நான் சொன்ன தவறை இன்றோடு 30 நாள் முடிந்துவிட்டது. சூரியன் நேற்று சீலாசனா அஸ்தமிக்கப் போகிறார். காசிமாரையில் உள்ள பெரியவர்களே, அந்த துன்பமடை இவருக்கு இல்லாம கட்டி விட்டு வரியா? இருக்கிறானே இவர் எனக்கு 7000 பொருட்கள் சேர்த்தர வேண்டும். 7000 பொருட்கள் நான் சொல்கிறேன். யார் என்னோட ஊர் என்ன ஐயா மன்னர்
என் நாடோ திருவள்ளுவர் என் பெயரோ திருமாஞ்சனம் என் மனைவியோ சத்திய ஜானகி மகனோ சாந்தசீலன் குருவார மதிச்சர் வாக்கின் பிரகாரம் அஞ்சனா பாவங்களை நீக்கி பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சன்னிதானம் ஒரு பிராமணனுக்கு மாமிஷம் படைக்காத காரணத்தினால் மனைவியை பிரிந்து அடுத்த பெண்ணின் ஆசை கொள்ளாத காரணத்தினால் பெற்றெடுத்த பிள்ளையும் பிரிந்து கடைசியிலே கள்ளரால் ஆடை அணிமணி வழிகள் குருவால் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் கொண்டு சகலத்தில் இழந்து விரதம் கட்டி இந்த வருவாயில் ஒரு புத்தி செட்டியான வாங்கும் பொழுது வர்த்தகம் என்பது தெரியாமல் தெரிந்த பிறகு அதை பத்திரமாக வைத்திருந்த 6 மாதம் கழித்து அவரோ 100க்கு 1 ரூபாய் வட்டி வீதம் 6 மாதத்திற்கு 1 லட்சத்துக்கு 6000 வட்டியும் செலவுக்கு கொடுத்த 1000 பொண்ணையும் சேர்த்து 7000 பொன் செலவு. இந்த காசிமார் அவர்களிலே நான் பிச்சை எடுத்து அவர்களுடைய செலவுக்கு கூட பற்றவில்லை. சொன்ன சமயம் 30 நாள் முடிவடைகிறது. இந்த ஜனலத்தை மேலும் நான் உன் கவனத்திற்கேன் என்று அண்ணா ஆண்டாள் இந்த காசிமா நகரத்தின் வெளியாக விலை கூறுவதேன் என்னை அடிமையாக கொண்டு எல்லாம் தட்டாமல் செய்கிறேன். ஆகட்டும், ஒரு மன்னனாக பிறந்து இப்பேற்பட்ட சோதனை யாருக்குமே வரக்கூடாது. சரி, 7000 பொண்ணை நான் தருகிறேன். நான் இடக்கூடிய வேலையெல்லாம் தட்டாமல் செய்வேன் என்று அடிமை சாசனம் எதிர்கொடு. எந்த வேலைகள் எதுவாக இருந்தால் தட்டாமல் செய்கிறேன். இப்படிக்கு திருவாயிரம் தலைவரே 7000 பொன் பெற்றுக்கொள். சாட்சி எழுதிக்கொடு. சந்திராயுதம், அதாவது சேனத்திரனாக இருந்து இடக்கூடிய வேலையெல்லாம் தட்டாமல் செய்ய வேண்டும்.